ஹாய் காய்ஸ், இனிமே பாத்தீங்கன்னா லீன் பல்கிங் தான் பண்ண போறோம். காலையிலேயே ஒன்று ப்ரீ ஒர்க் அவுட் மீலா பாத்தீங்கன்னா பிரெட்டு, கொஞ்சம் ஸ்வீட் பொட்டேட்டோ, ஓல் எக், அதுக்கப்புறம் பப்பாயா சாப்பிட்டேன். செம்மையா இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி சாப்பிட்றது. லீன் பல்க் பண்ண போறேன்ட்டு ஒரு செம ஹாப்பி எனக்கு. நல்லா சாப்பிட்டு வந்து ஜிம் வந்தாச்சு. இன்னைக்கான ஒர்க் அவுட் பாத்தீங்கன்னா ஹெவியா ட்ரைன் பண்ணேன். செஸ்ட் அண்ட் பேக், செஸ்ட்டுக்கு ஒரு 4 வேரியேஷன், பேக் ஒரு 4 வேரியேஷன் போட்டு கம்ப்ளீட் பண்ணேன். நல்லா இருந்தது, சைஸ் பம்பா இருந்தது. மைண்ட் அளவுலயும் நல்லா ஹாப்பியா ஃபீல் பண்றேன். கார்ப் வந்து அதிகமா சாப்பிட்றவாச்சு. கார்ப் பாத்தீங்கன்னா என் பாடி வெயிட் இன்ட்டு 4 கிராம் வந்து சாப்பிட்றேன். 240 கார்பு மொத்தமா. ஃபேட் பாத்தீங்கன்னா பாடி வெயிட் இன்ட்டு 1 கிராம். புரோட்டீன் பாத்தீங்கன்னா பாடி வெயிட் இன்ட்டு 2 கிராம் சாப்பிட்றேன். இதுதான் என்னோட பல்கிங் டயட்டு. ஆப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வாரத்துல 3 நாள் தான் ட்ரைன் பண்ணுவேன். இந்த அளவுக்கு ஃபேட் மெயின்டைன் பண்ணிட்டு தான் பல்க் பண்ணோம். இது பேர் தான் லீன் பல்கிங். டேட்டி பல்கிங் எல்லாம் பண்ண போறது இல்ல. சீட் மீல் எல்லாம் மாசத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி தான் சாப்பிடலான்ட்டு பிளான் பண்ணிருக்கிறேன். ஒரு மீல் மட்டும் தான், அதுவும் நல்லா இருக்குது சைஸ். 2 நாள் கார்பு வந்து அதிகமா சாப்பிட்டதுக்கே நல்லா பம்பா இருந்தது. இதுதான் கரண்டா இருக்கிற பாடி கண்டிஷன். பாடி வெயிட் பாத்தீங்கன்னா 60 கேஜி கிட்டத்தட்ட இருக்குது. நம்ம வந்து 70 கே அபோவ் வந்து பல்க் பண்ணுவோம். இது எவ்வளவு நாள் டைம் எடுக்குது? முடிஞ்ச வரைக்கும் ஃபேட் வந்து போடாம பல்க் பண்ணணும், அதுதான் பிளானு. அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு கட் பண்ணிட்டு ஒரு பெரிய ஐசியன் இல்லைன்னா மசில் மேனியா அந்த மாதிரி ஒரு பெரிய நேச்சுரல் லெவல் காம்படிஷன் வந்து கம்ப்ளீட் பண்றோம் இந்த வருஷம் எண்ட்ல, அப்படி இல்லைன்னா அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட்ல. அதுக்கப்புறம் வாக்கிங்கும் போனோம் காய்ஸ். பல்கிங் இருந்தாலும் ஒரு 30 நிமிஷமானா போனோம். நம்ம ஹார்ட் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது அது. அதுக்கப்புறம் வாக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வந்து போஸ்ட் ஒர்க் அவுட் மீலா பாத்தீங்கன்னா 2 ஸ்லைஸ் வந்து வீட் பிரெட், அது 2 ஓல் எக் சாப்பிட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சப்பாத்தி சாப்பிட்றேன். சப்பாத்தியும் வந்து குக் பண்ணிக்கினேன் ஆயில் இல்லாம. அதுக்கப்புறம் கொஞ்சம் பீஃப், அப்புறம் பீன்ஸ், கொஞ்சம் பொட்டேட்டோ, தக்காளி எல்லாம் போட்டு ஒரு டிஷ் மாதிரி பண்ணிக்கினேன், கிரேவி மாதிரி. நல்லாவே இருந்தது டேஸ்ட் அது சாப்பிட்றதுக்கு. குழம்பே ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் சாப்பிட்றேன். ரொம்ப ஹாப்பியா இருந்தது மைண்ட் அளவுல. கட் பண்ணும்போது இந்த அளவுக்குலாம் ஹாப்பினஸே இருக்காது. பாடி ஒன் பண்ணா நல்லா இருக்கும். ரொம்ப டிப்ரெஸ்ஸாவே இருக்கும், ரொம்ப டென்ஷன் ஆகும். பட் பல்க் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்குது. அதுக்கப்புறம் ஃபைனல் மீலா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள் சாப்பிட்டு 2 தோசை சாப்பிட்டேன். கொஞ்சம் கிரேவி கூட சாப்பிட்டு இன்னைக்கான நாளை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் காய்ஸ். புதுசா பாக்குறவங்க எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க.